ஹாய் வியூவர்ஸ், இது என்னென்னு பார்க்குறீங்களா? இதுதான் நம்ம பாரம்பரிய ராகி களி களி செஞ்சிட்ருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நெய் போட்டு நல்லா கொதிக்க வைக்கும்போது சாதம் கொஞ்சம் ஒரு கரண்டி சாதத்தில் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சிருந்தோம். அது கொதி வந்த அப்புறமா நம்ம மாவு போட்டு லைட்டாக கிண்டிட்டு விட்டுறணும். கொஞ்சம் லைட்டாக ஒரு சைடு மூடி போட்டுருணும். இந்த மாதிரி குச்சி கோல் இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு நாங்கள் இது எப்போவுமே யூஸ் பண்ணுறது கோல். ஸோ நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம். இதை வச்சு மூடி கொஞ்சமாக லைட்டாக மூடி போட்டு வச்சுருங்க. ஸோ அதுக்குள்ளே இந்த மாவெல்லாம் கொஞ்சம் வெந்துடும். வெந்த அப்புறமா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. இன்னமும் வேகணும். நல்லா கிண்ட நல்லா இருக்கும். ஸோ இன்றைக்கி களியும் சிக்கன் குழம்பு. ஸோ இதுதான் எங்களுடைய காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு. தேங்க்யூ, பாய். பாருங்கள், இந்த மாதிரி செவத்தோரமாக களி குண்டாவை வச்சு கிண்டணும். அப்போ தான் புட்டை இல்லாமல், புட்டைனாக்கா மாவாக கட்டிடாமல் நல்லா வரும் களி சாஃப்டாக. இப்படி இழுத்து ஃபஸ்ட்டு இப்படி இழுத்து இப்படி ரொட்டேட் பண்ணணும். நான் காலில் பிடிச்சிருக்கேன். சூடாக இருக்கு. அவ்வளோதான். ஆவி பறக்க இருக்கும் போதே நம்ம உருண்டை பிடிச்சிடணும். இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கோங்க. அப்புறம் தட்டு ரெடியாக வச்சுக்கோங்க, சாப்பிட்ற தட்டு. அப்புறம் ஒரு கிண்ணத்தில் தண்ணியும் ஒரு கரண்டியும் எடுத்துக்கோங்க. இந்த கரண்டியை நம்ம தண்ணியில் தொட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோப்பா.